ஸ்டெப்பா வர்றான். ஸ்டெப்பா பத்தியா இல்லையா? ஐயோ நல்லா ஃபோர்ஸ் ஆடி இருக்காங்கப்பா. இங்க பேரு ஏன்னா மியூசிக் நல்லா வேகமா வருதுல, அந்த மியூசிக்கு ஸ்பீடா கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டெப்லாம். ஐயோ ஸ்டெப்பா பத்தியா இல்லையா? ஏய் சரக்கு பறக்குது. தியேட்டர் ரணகலம். விசில் போடு, விசில் போடணும் தான். ஹாய், ஐம் சுஜிதா. ஐம் தனராஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தளபதி நடிச்ச தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவில இருந்து லிரிக்ஸ் தான் பார்க்க போறோம். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தலைவர் வந்து 26 எலெக்ஷன்ல போட்டியிட போறாரு. நம்ம மக்களுக்காக நல்லது செய்யணும்னு பல பேர் நினைச்சாலும் நம்ம தளபதி களத்துல இறங்குறாரு. அவர் சீக்கிரம் தலைவர் வந்து சிஎம் ஆகணும்னு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாங்க எல்லாரும் போலவும் நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்க போறோம் இப்ப இந்த வீடியோவை. இன்னும் சொல்ல போனா இந்த வீடியோ ரிலீஸ்க்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். எப்படா ரிலீஸ் ஆகும், எப்படா ரிலீஸ் செல்ல பார்த்துக்கிட்டு சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கடா வீடியோ வரல, வீடியோ வரல, வீடியோ வரலன்னு. வந்த உடனே உங்களுக்காக வாங்க பார்ப்போம். பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி கலப்பட்டுமா, தளபதியே பாடி இருக்காப்ல. திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா. ஒரு நிமிஷம், நான் சொன்னேன் ஷாம்பெயின் தான் சொன்னேன். என் காதல கேம்பெயின் ஷாம்பெயின் என்ன தெரியுமா? பறகு அங்க பத்தியா இல்லையா? மரண மாசுதான்பா. பார்ட்டி ஒண்ணு கவர் இல்ல. ஐயோ திறக்கட்டுமா, மைக்க கையில் கவர் பட்டோடு ஓப்பனை சேர்ந்து மாசு. மரண மாசு இல்ல. குட்டி மக்கதா நம் கூட்டணி பாட்டி விட்டுதான் போமாட்டேன். சத்தம் பிரசாந்த் இருக்காப்ல போட்டுருப்பா பக்கத்துல. பார்க்காம விசில் போடு, ரத்தம் பத்தட்டும் விசில் போடு, என்னம்பா விசில் போடு. சில்லெல்லாம் வச்சியா இல்லையா? என்னடா இது வேற லெவல்ல இருக்கு. என்னடா இது டிராகன் மாதிரி இருக்கு. வாயில விசில் வச்சிருக்காரு. மைக்கு செம்மையா எடுத்திருக்காங்கப்பா வீடியோ. டான்ஸ் மாஸ்டர் வெறும் போட்டோஸ் நிறைய எடுத்திருக்காங்கல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல. சந்தோஷத்தை பக்கத்தானே கண் திறந்த இல்லையா? மரணமா இல்லையா எல்லாம். ரொம்ப ஆர்வமா இருக்கு எனக்கு. ஆர்வ கோளாறுல டிவி உள்ளே முந்து இருக்கு. நான் சரக்கு பறக்குது. தண்ணி இல்ல ஊருக்குள்ள குயிலங்க பாட்டல்ல
எல்லாம் கேட்பதில்ல கண்ணா கட்டும் கண்ணீர் இல்ல மயிலுங்க ஆட்டத்தை பார்ப்பதில்ல ஃபுல்லாவே சரக்கு பேஸ் பண்ணியே போயிட்டு இருக்கிறேன். சரக்கு பாட்டிலு பாரு சரக்கு பாட்டிலு அதுலயே ஸ்டில்ஸ் வர்றது ஃபுல்லா அந்த பாரு இது கான்செப்டாவே காட்டிட்டு வர்றது. இங்க வேற ஸ்டில்ஸ் சுத்திரோ சரக்கா இருக்கு பாரு. சரிதா எல்லாமே சரக்கு பாட்டிலு தான். ஆகா சைடிஷ் செப்ப வர்றான். செப்ப வச்சியா இல்லையா? ஐயோ நல்லா ஃபோர்ஸ் ஆடி இருக்காங்கப்பா. இங்க பேரு ஏன்னா மியூசிக் நல்லா வேகமா வருதுல, அந்த மியூசிக் ஸ்பீடா கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டெப்லாம். ஐயோ ஸ்டெப்ப வச்சியா இல்லையா? ஏய் பாருதான் யாரா அது லாஸ்டா எல்லாம் கலைஞ்சி போயிட்டாங்களே பாஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாத்தீங்களா? மிரட்டலா இருந்தது வீடியோ. எப்படி சொல்றது வார்த்தையே இல்ல. ஸ்டெப்லாம் மரணமா ஸ்டெப்ல பிரபுதேவா மாஸ்டர் எல்லாம் பத்தியா இல்லையா? அவர்லாம் வந்து ஆடுறாரு. செம்ம மாசு. எப்படி சொல்றது ஃபுல்லா சரக்குலயே காட்டியிருக்காங்க. அந்த ஸ்டிக்கரு சரக்கு பாட்டில் அந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கர்ல விசில் போடுறதுலாம் வந்து பத்தியா ஒரு பேர் வர்றது. அந்த இதெல்லாம் மரண மாசு. இந்த சேர் மேல லேப்டாப் போடுறது, விஜய் சார் நிக்கும் போது பின்னால இருந்து பாட்டில்ஸ் எல்லாம் அதே வந்துச்சு. அது செம்ம மாசுரா. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல் வேற லெவல். அந்த சாங் வந்து எவ்வளவு ஸ்பீடா இருக்கு, அதுக்கு ஏத்தபடி அவ்வளவு ஸ்பீடா டான்ஸ் ஆடுனாங்க. ஸ்பீடு தான். எப்படின்னா அந்த மியூசிக் அடிக்க 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 நம்ம ஆடணும், ஈக்குவலா ஆடணும்ன்றது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப ஃபோர்ஸா ஆடுறாங்க. பாக்குறதுக்கே எனக்கு கை கால்லாம் அப்படியே ஆடுது, ஷேக் ஆகுது. எனக்கு தியேட்டர்ல பாக்குற மக்கள்லாம் தியேட்டர் ரணகலம் தியேட்டர் ரணகலம். என்ன மாதிரியான ஸ்டெப்பு, என்ன மாதிரியான ஸ்டில்ஸ், விசில் போடு விசில் போடணும் தான். இந்த வீடியோவுக்கு விசில் போடணும் தான். தளபதி பாடி இருப்பாங்க பாத்தீங்களா இல்லையா? தளபதி வாய்ஸ் தளபதி தான் வேற லெவல்ல. அவருதான் ஓப்பனிங்கே போட்டு பாடுறாரு. செம்ம மாசு. இதுல தலைவர் வேற மக்கள் இயக்கம் வச்சிருக்காரு. அந்த இயக்கம் எல்லாம் தியேட்டர கதிகலங்க விட போறாங்க. வேற என்ன சொல்றது? ஆட்சிக்கு வேற வராரு. நல்ல பயங்கரமா பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. அதுலயும் வேற லெவல்ல இந்த ஒரு பாட்டுக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க. செம்ம செம்ம மரண மாஸ். ஆட்டோமேட்டிக்கா வர்றது சூப்பரா இருந்தது. செம்மையா இருந்தது. இதுல நீங்க என்ன குறை சொல்லுவீங்க? குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒரு வாய்ப்பு இல்ல. செம்ம மாஸ் என்ட்ரி கொடுத்திருக்காரு. வரும்போது கையை இப்படி காட்டிட்டே வருவார் பத்தியா? அந்த ஸ்டில் அந்த கையை காட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தளபதி விஜய்னு வரும் பத்தியா? சான்ஸே இல்ல. என்னெல்லாம் இப்படி மிரட்டுறாங்க வச்சுக்கிட்டு ஸ்டில்ஸ் எல்லாம் வேற லெவல். அவங்க பிரசாந்த், நம்ம தளபதி, ஒரு டான்ஸ் மாஸ்டர், 3 பேரும் இருக்கிற ஸ்டில்லு இதெல்லாம் வந்து அல்டிமேட்டா இருந்தது. சூப்பர் ஆடி இருக்காங்க. ஒன்னா டீமா செயல்பட்டு இருக்காங்க. சூப்பரா இருந்தது. செம்ம டான்ஸ் இல்ல. அந்த ஃபோர்ஸுக்கு எனக்கு கை கல்லாடி ஆடுது. கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கேன். நான் தனியா போட்டு இதுல டான்ஸ் ஆடிடுவேன். ஒரு வாட்டி வீட்டுல நான் தனியா ஒரு வாட்டி இந்த பாட்டை போட்டு பிளே பண்ணி டான்ஸ் ஆடிடுவேன். ஏன்னா வேற லெவல்ல மியூசிக்கும் இருந்தது, பாட்டும் இருந்தது. அவங்க போட்டிருந்த ஸ்டெப்பு மெரசல் மெரசல் செம்ம சூப்பர். வந்து சார் வந்து ஆட்சிக்கு வர போறாங்க. எப்படி இருக்க போகுது? அதுக்கப்புறம் மூவி நடிக்கலன்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. மூவி நடிக்கலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நீங்க அரசியலுக்கு வாங்க, அரசியலுக்கு ஒரு பக்கம் வந்தீங்கனாலும் மக்களுக்கு இந்த மாதிரி அப்பப்போ ஒரு தரிசனம் மாதிரி ஒரு படம் ரிலீஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்களெல்லாம் வந்து நாங்க நேருக்கு நேரா வந்து பாக்குறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்.
தியேட்டர்லயாவது அப்படியே சந்தோஷமா விசில் அடிச்சு கை தட்டி ஒரு என்ஜாய் பண்றதுக்காவது அப்பப்போ ஒரு படம் விடுங்க. படமே விடாம இருந்துடாதீங்க ப்ளீஸ் தலைவா. ஓகே பாய். பாய்.